வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை, தேனில் மதிப்பு கூட்டலும் சந்தை வாய்ப்புகளும். காட்டு விளை இ. மரியதாஸ் அவர்கள் பங்கேற்கும் வேளாண் நேரலை. அமுத சுரபி, பாரத பிரதமரின் உழவர் நலநிதி திட்டம். உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், இயற்கை விவசாயத்தை ஊக்கப்படுத்தும் திட்டங்கள். கன்னியாகுமரி மாவட்ட தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர் KL நக்கீரன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். நீர் வடிய நீர்க்கட்டு என்பது நெல் சாகுபடியாளர்களுக்கான தாரக மந்திரம். எனவே நெல் சாகுபடி செய்யும் வேளாண் பெருமக்கள் காய்ச்சலும் பாய்ச்சலும் நடைமுறையை நீர் அடைத்தலில் பயன்படுத்துவோம். நிறைவான மகசூல் அடைந்திடுவோம். உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள். வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் பெருமக்களை, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் தேனில் மதிப்பு கூட்டலும் சந்தை வாய்ப்புகளும் குறித்தான பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். குறிப்பாக மகத்தான தேனை அள்ளித்தரும் தேனீக்களின் வாழ்க்கை நிலை, தேன் வழி கிடைக்கும் மதிப்பு கூட்டு பொருட்கள் என்னென்ன, மதிப்பு கூட்டு பொருட்கள் தேனில் உருவாக்குவது கடினமான பணியா, தேனின் மருத்துவ பயன்கள் என்னென்ன, குமரி மாவட்டத்தில் தேன் உற்பத்தி எப்படி, தேன் சந்தைப்படுத்தும் வழிவகைகள் என்னென்ன, நல்ல தேனை கண்டறியும் விதம் எப்படி, இப்படியான பல்வேறு கேள்விகளுக்கும் வேளாண் நேரலை வாயிலாக பதில் தருவதற்காக தற்போது நமது நிலையத்தில் எனக்கு முன்பாக ஆர்வமுடன் காத்துக் கொண்டிருக்கிறார் சுமார் 40 ஆண்டு காலம் தேனீ வளர்ப்பில் தொடர்புடைய ஐரேனிபுரம் பகுதியைச் சேர்ந்த இ. மரியதாஸ் அவர்கள். இப்போது அவர்களிடம் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். தேனீ வளர்ப்புல எத்தனை ஆண்டு கால அனுபவம் உத்தேசமா? 50 வருஷத்துக்கு மேல. தேனீ குடும்பம் அப்படின்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? ஒரு குடும்பத்துல அம்மா அப்பா மாதிரி ராணி இருக்கணும், ஆணி இருக்கணும், வேலைக்காரை இருக்கணும். எல்லாத்துக்கும் ஹெட் இந்த ராணி தேனி தான். அதனால ஒரு குடும்பம் இவங்க 3 இருந்தா ஒரு குடும்பமாகும். பொதுவா தேன் பெட்டி வைப்பதற்கேற்ற சூழ்நிலை அப்படின்னு சில பகுதிகளை குறிப்பிடுறாங்களே, அந்த சூழ்நிலையை பத்தி சொல்லுங்க சார். நல்ல கேள்விதான் அது. ஒரு நம்ம வீடு வைக்க போற டைம்ல அதை ஆட்களா வச்சு பார்ப்போம், நல்ல இடத்துல நிக்குமா அப்படின்னு. அதே மாதிரி சூழ்நிலை, இது சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றவர் தான் இருக்கணும். இதுக்கு வயசு 90 நாள் தான் வேலைக்கார தேனீக்களுக்கு வயசு. அதனால முதுகெலும்பு இல்லாத பிராணி. அதனால ரொம்ப சூடாட்டி இருக்கக்கூடாது, ரொம்ப குளிர்ச்சியாட்டி இருக்கக்கூடாது. அது மிதமான கால தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற இடத்துல வைக்கணும். சரி, அந்த மாதிரி வைக்கணும்னு சொல்றீங்க. நாம வைக்கக்கூடிய இடம் பூக்களே இல்லாத இடமா இருந்தா ஏமாந்து போவோமே. சரி, இடத்தை மைக்ரேட் பண்ண, இடப்பெயர்ச்சி வேணும். இல்ல, முத அமைக்கிறது அந்த மாதிரி பூஞ்சோலைகள் உள்ள இடமா, இந்த இடத்துல வச்சா நமக்கு வருவாய் அப்படிங்கிறது குறைவில்லாத நிலை ஏற்படும்ங்கிறத அனுமானித்து வைக்கலாமான்னு கேட்கலாம். ஆமா, நல்ல இடத்துல இடம் தேர்வு செய்யணும். அதான் பயிற்சி வேண்டாம். பயிற்சி இருக்கும்போது சொல்லிக் கொடுப்பாங்க. சரி சரி. தேன் உருவாக்கம் அப்படிங்கிற ரீதியில பார்க்கும்போது பெட்டி வச்சு எவ்வளவு நாட்களுக்கு காத்திருக்கணும் சார்? கன்னியாகுமரி மாவட்டம், கேரளா இரண்டும். ஏன்னா முன்னாடி 1958க்கு முன்னாடி கேரளா தான் இருந்து 56 57 எல்லாம் இதா இருந்து. அப்ப என்னன்னா, அப்ப அந்த கிளைமேட் நமக்கு இருக்கு, இன்னும் மாறல. அப்ப இந்த ரப்பர் பூ சீசன் பிப்ரவரி மாசம் 15ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கும். 3 மாசம் தான் இது சீசன். அப்ப நம்ம இப்ப அடி எடுத்து வைக்க போறோம்ங்கிறீங்க. ஆமா, இப்ப சந்தோஷம். விக்கி பிஸ்கெல்லாம் இப்ப ரொம்ப சந்தோஷமான காலங்கள், தேன் பொழியும் காலங்கள். பிப்ரவரி 15ஆம் தேதி ஆரம்பமாகுது. அதை சொல்லலையே, எவ்வளவு நாள்னு தேன் உருவாக்கம். இன்னைக்கு பெட்டி வச்சு எவ்வளவு நாட்கள்ல கிடைக்கும்? இப்ப சீசன் அது சொன்னா கொண்டு வச்சு எக்ஸ்ட்ரா ஃபிளோரல் ஹனி நம்ம இடத்துல எடுக்கிறது. அதாவது பூக்கள் இல்லாத இலை மூலம், இலை தண்டுல அப்படி வர. அப்படி இலையில எந்த மாதிரியான மரங்கள்ல தேன் கிடைக்க வாய்ப்பு? பரங்கி செடி இருக்கு, ரப்பர் செடி இருக்கு, 2லயும் தான் மரம். தளிர்ல தேன் எடுக்கலாம் சொல்லு. அங்க ரேர் அப்படி வர லைட்டா. தேன் வகைகளை சொல்லாமா சார்? ஆமா சார், நிறைய வகையான தேன். சந்தன தேன் இருக்கு, முருங்கை தேன் இருக்கு, வேம்பு தேன் இருக்கு, நாவல் தேன் இருக்கு, ரப்பர் தேன் இருக்கு. அப்படி அந்த பிளவர் கேட்டவாறு. இதுல எந்த வகை தேன் இன்னைக்கும் சார் ஒரு பாட்டில் கிடைச்சாலும் கூட மொத்த தேன்கள் ஒரு 20 பாட்டில் கிடைக்கிறதுக்குள்ள காசு இந்த ஒரே பாட்டில் எடுத்துடலாம் அப்படின்னு எதை சொல்லுங்க? சந்தன தேன் தான். அது நான் 90ல 88ல கவர்மெண்ட்ல ஜாயின் பண்ண டைம்ல எங்களோட வேலை பார்த்த ஒரு நண்பர் வேலூர் மாவட்டத்தில் இருந்தார். அப்பெல்லாம் அங்க
சந்தன மரம் இருந்தாங்க. அங்க இருந்து கொஞ்சம் தேன் கொண்டு வந்தேன். அது சாப்பிட்டாலே கொஞ்சம் நம்ம வேர்வையிலேயே அந்த சந்தனத்துக்கு வாசனை தான் அடிக்கும். எத்தனை கிலோமீட்டர் வர போய் தேன் சேகரம் அப்படிங்கிறது? அந்த காலத்துல நாங்க எல்லாம் படிக்கிட்டு 3 கிலோமீட்டர். ஏன்னா மக்கள் இப்ப 1/2 கிலோமீட்டரே நடக்கல. ஆனா 2 கிலோமீட்டர் குறையாம சென்று தேனை எடுத்து வரோம். தேனீக்கள்லயும் கூட பல வகைகள் இருக்குதுங்கிறாங்களே. ஆமா, 4 வகையான தேனீக்கள். சொல்லுங்க. மலைத்தேனி, கொம்பு தேனி, அடுக்கு தேனி, கொசு தேனி. என்ன சார் கொசு தேனிங்கிறீங்க? ஆமா, அப்படி இருக்குது. இருக்கு. அதனுடைய நடவடிக்கைகள் எப்படி சார்? இந்த கொசு தேனி உருவத்தில் ரொம்ப சின்னது. ஒரு கை இல்லாதவனு இன்னொருத்தவனுக்கு தாக்க வந்தானன்னா அவனு கை வச்சவன தாக்க முடியாது, தடுத்து நிப்பாட்ட முடியாது. கை வச்ச வச்சாது கடிப்பான். அதே மாதிரி இதுக்கு கொடுக்கு கிடையாது கொசு தேனி, அதனால அது கடிக்கும். உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அறிவுறுத்தல் அல்லது சொல்லிக் கொடுத்தல் இந்த தன்மை எப்படி கிடைச்சது? சர்வது நான் மார்த்தாண்டத்துல படிச்சேன், தனியார் நிறுவனத்துல படிச்சேன். சரி. படிச்சுட்டு அதுக்கு பிறகு 1988 முதல் தமிழ்நாடு கதர் கிராம தொழில் வாரியத்துல பணியாற்றினேன். இது சம்பந்தமாட்டு. சரி. பணியாற்றிட்டு வந்த பிறகு இப்ப நபார்டு வங்கி மூலம் லீட் பேங்க் இருக்கு, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு முதன்மை வங்கி இருக்கு. சரி. அதுல இப்ப பயிற்சி கொடுக்கறேன். இப்ப நம்ம மாவட்டத்தை பொறுத்தளவுல இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி. ஆமா இருக்கு. அதுல பயிற்சி கொடுப்பாங்க. அப்ப நீங்க தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிற ரீதியில அவங்க ஒரு பயிற்சி கொடுத்திருக்காங்களா? கிராமப்புற பயிற்சி. ஆமா, அது சொல்றீங்களா? ஆமா. அதுல முதன்மை வங்கி ஐஓபில பயிற்சி கொடுக்க நிறைய பயிற்சி கொடுக்கறாங்க. ஆனா இது ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி. சரிங்க சார். தேனை விற்கிறது லாபம்ங்கிறீங்களா? கொஞ்சம் சிரமம் பார்க்காம மதிப்பு கூட்டினா மதிப்பா வாழ்ற மாதிரி காசு பொருளுங்கிறீங்களா? கட்டாயம். நல்ல கேள்விதான் அது. சொல்லுங்க. சரியான. எப்படின்னா தேனை ஒரு வாழைப்பழம் இருக்கு, மார்க்கெட்ல கொண்டு போயிட்டோம், அன்னைக்கு விற்க முடியலன்னா அதை மதிப்பு கூட்டி விற்கலாம். வாழைப்பழம் இல்ல காய், அதோட சிப்ஸ் மாதிரி போட்டு வித்துக்கிடலாம். சரி, மாவாக்கிடலாம். மாவாக்கிடலாம். அதே மாதிரி இத மதிப்பு கூட்டி அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, உலர் பழங்களா போட்டு அதை மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணலாம். சரி. அது விலை கூடுதல் நிறைய நாள் இருக்கு. அது மாதிரி அதே மாதிரிதான் தேனு. தேனில ஒரு பெரிய ஒரு மிஸ்டர் இருக்கு. தானும் கெடாது, தன்னை சார்ந்த பொருளும் கெட வைக்காது. தேனுக்கு எந்த பொருள் கூட சேருதோ அதை கெடுக்காது. அதாவது புனிதமான ஒரு பொருள். சரி சார். அது மனுஷனால தயாரிக்க முடியாது. சரி. அப்ப மதிப்பு கூட்டு பொருட்கள் அப்படிங்கிற அடிப்படையில என்னென்ன பண்ணலாங்கிறீங்க சார்? தேன் அல்வா பண்ணலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் பழங்களை எல்லாம் போட்டு அப்படி பண்ணலாம். சரி. அதே மாதிரி தேனீக்கள்ல இருந்து தேன் மெழுகு, தேனி பால், தேனி மகரந்தம், தேனி விஷம், அதுல எல்லாம் இருக்கு. இதுல தேன்ல இருந்து கேக்கு, பிஸ்கட், ஆயுர்வேதத்துக்குள்ள மூலிகைகள், இது எல்லாமே பண்ணிடலாம். இனி தேன் மெழுகுல இருந்து கால் வெடிப்புக்கு பாத நிவாரணி பண்ணிக்கலாம். தலைவலிக்கு தலைவலி நிவாரணி, தேன் மெழுகு, தேனி. இந்த மாதிரியான ஒரு நோய் நிவாரணி அப்படிங்கிற அடிப்படையில தனி தேனையை பயன்படுத்தலாங்கிறீங்களா அல்லது சில பொருட்களை சேர்த்து அது பிரகாரம் பயன்படுத்தலாம்? தனி தேனையும் பண்ணிக்கலாம். அப்படின்னு சொன்னா அந்த மூலிகை சேர்ந்து வச்சா அது குயிக்கா நம்ம உடம்புல என்றாங்க. அப்ப குயிக்கா இருக்கு. அது ரசாயனத்துல இல்ல, எல்லாம் மூலிகை தான். இனி தனி தேன் வைக்கல. ஒரு பிள்ளை எடுத்துக்கலங்க, சின்ன வயசு பிள்ளைங்க அந்த கருவல் புள்ளி புள்ளி இருந்தா கூட தேன்ல அப்படி வச்சுட்டு இப்படிதான் பண்ணுவோம். பண்ணி விட்டு அந்த கிளாரிட்டி வேற. அது சரி. பியூட்டி பார்லர்ல கட்டாயம் அதை பண்ணுவாங்க. அழகு கூட்டக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்கிறீங்க தேன்ல. இருக்கு. சரிங்க சார். தேன்ல மதிப்பு கூட்டு பொருட்கள் அப்படிங்கிற ரீதியில பல சொன்னாலும் கூட இப்ப ஒருத்தர் நினைக்கிறாரு நமக்கு நிறைய தேன் வந்துடுச்சு, விற்பனை அப்படிங்கிற ரீதியில கொடுத்தாலும் கூட இன்னும் மிதம் மிஞ்சுத லெகுவான மதிப்பு கூட்டல் பத்தி ஏதாவது சொன்னா அதை நம்ம கை கொள்ளலாமா அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா லெகுவான மதிப்பு கூட்டல் எதை சொல்றீங்க? லெகுவா எல்லாமே பண்ணிக்கலாம். இது பயிற்சியும் வேண்டாம், முயற்சியும் வேண்டாம், உழைப்பும் வேண்டும். ஆமா, உழைப்பும் வேண்டாம். ஏன்னா படிக்காம அந்த தொழிலை செய்ய முடியாது. அது நிறுவனத்துல இருக்கு. இப்ப ஐஓபி நிறுவனத்துல இப்ப இப்படி கொடுக்கறாங்க ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்துல. அங்க போய் பயிற்சி மத்திய அரசு திட்டம் நல்ல இது பாரத பிரதமர்லாம் அப்படி முன்னிட்டு என்ன இளைஞர்களை ஊக்கப்படுத்துற மாதிரி, இளைஞர்களை ஊக்கப்படுத்துற மட்டும் இல்ல, மகசூலை அதிகரிக்க தேனி வளர்ப்பு முக்கியம். தேன் உற்பத்தி அதிகரிக்க தேனி வளர்ப்பை ஊக்கப்படுத்துறாரு. அதனாலதான் 35% பிரதம மந்திரி முத்ரா யோஜனா திட்டத்துல
கடன் கூட கொடுக்கிறாரு. எந்த ஜாமீனும் கிடையாது, கேரண்டி இல்ல, எந்த ஜாமீனும் கொடுக்கண்டா. சரிங்க சார். தேனீக்கள் வளர்ப்புல தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள் அப்படின்னு முக்கியமா என்னென்ன சொல்றீங்க? தேனீக்கள் வளர்ப்புல ஆமா எல்லாமே அப்படிதான் சார். அதை இடம் தேர்வு பண்ணி நல்ல ஒரு சீசனுக்கு ஏற்றவாறு இடப்பெயர்ச்சி பண்ணணும். இந்த இடத்துல தேன் சீசன் முடிஞ்சோம்னா அடுத்த மாவட்டத்துக்கு கொண்டு போயாவது அவ்வையார் சொன்னாங்க, திரையிடம் ஓடியும் திரவியம் தேடணும். அது மாதிரி இந்த இடத்துல தேன் பொழியும் காலம் முடிஞ்ச உடனே அடுத்த மாவட்டத்துக்கு போய் அங்க பண்ணிடலாம். சரி, அங்க பண்ணிக்கலாம்னு நீங்க ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க. இஷ்டத்துக்கு எந்த நேரத்திலையும் இடப்பெயர்வு பண்ணலாமா? அதுக்குன்னு ஒரு வழிவகை? சரியான கேள்வி சார், நல்ல ஒரு கேள்வி. சொல்லுங்க. அப்படின்னா மற்ற நம்ம டிராவல் பண்ணி எப்பவும் பண்ணிடலாம். தேனீக்களுக்கு அப்படி கிடையாது. பகல இடப்பெயர்ச்சி பண்ணக்கூடாது, இரவு 7 மணிக்கு மேலாம் இடப்பெயர்ச்சி பண்ணணும். என்ன காரணம்? என்ன காரணம்னா வயல்வெளிக்கு சென்ற ஈக்கள் இங்க வந்து சேர்ந்து அடையணும். மாலை நேரத்தில் இருட்டுக்குன்னு வந்து சேர, அப்பதான் எல்லாருமா குடும்பமா போவாங்க. இல்லன்னா பாதி ஈக்கள் அநாதமாக ஆயிடுவாங்க. ஒரு பரிதவிப்புக்குள்ளாயிரும். ஆமா, அந்த ஈக்கள் ஏக்கத்துல அப்படி இறந்துடும். சரி, அடுத்த கூட்டுக்கு போனா அந்த ஈக்கள் அதை ஏத்துக்கொள்ளாது. அப்ப நீங்க சொல்லுக பிரகாரம் அந்த 2 நேரத்துல கொண்டுட்டு போயிட்டு விடியதுக்கு முன்னாடி வச்சிடணும், அந்த இடத்துல ஃபிட் பண்ணணும். அப்ப திட்டமிடல் வந்து முன்கூட்டியே அருமையா அந்த இடத்துல இருக்கணும். வண்டி நல்ல கண்டிஷனா இருக்கணும். இந்த ரூட்டுக்கு போனா ஷார்ட்டா போய் போடலாம். அங்க போய் அந்த இடத்துல உள்ள ஓனர்கிட்ட போய் கேட்க கூடாது, அதுக்கு முன்னாடி கேட்டு வச்சிருக்கணும். பொதுவா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரியான வெளிச்சம் இருக்கக்கூடாதுங்கிறாங்க, சத்தம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. வெளிச்சம் சூரிய வெளிச்சம் இருக்கணும், அப்பதான் நேரம் முடிஞ்சிடல. சரி, அது தெரியும். மின் விளக்குகள் இருக்கக்கூடாது, அது நேரம் முடிஞ்சிடல. அதிகாலையில எழும்பி அதை மோதி செத்து போகும். சரி, ஒரு இரும்பு பட்டுறதுக்கு அல்லது ஏதாவது அந்த மாதிரியான சத்தம் எப்பவும் இருக்கக்கூடிய இடத்துல வைக்கலாமா? வைக்கக்கூடாது. ஏன்னு சொன்னா இதுக்கு வயசு நம்ம வீட்டுல உள்ள சின்ன வயசு பிள்ளை, 3 வயசான 3 மாசம் ஆன பிள்ளைக்கு பெரிய சத்தம் கேட்டா தூங்காது. எவ்வளவுதான் தாய்ப்பால் கொடுத்து தூங்காச்சாலும் தூக்கம் வராது. அதே மாதிரிதான் இதுக்கு 3 மாசம் தான் இதுக்கு வயசு. அதுக்கு இந்த கொல்லப்பட்ட டக்கு டக்குன்னு அடிச்சு அந்த சத்தம் கேட்டா அது தூக்கம் வராது, அது வந்து தேன் சேகரத்துல பிரச்சனை உருவாக்கும். ஆமா, இன்னைக்கு நல்ல ஆக்டிவேட்டர் ரெஸ்ட் எடுத்தாதானே நாளைக்கு வேலைக்கு போக முடியாது. சரி சார், தேன் சந்தைப்படுத்தல் கடினமான பணியா லெகுவான பணியா? சார், பயிற்சி எடுத்தவங்களுக்கு அது லெகுவான பணி. சின்ன மூலதனத்துல நிறைய வருவாய் வருது தேனி வளர்ப்பு. அதுக்கு சொந்த நிலம் எல்லாம் வேண்டாம், தேவையில்லை. குத்தகமாக எடுத்தா போதும். குத்தகம் இல்ல சார், ஒண்ணும் கொடுக்கண்ட. இப்ப ஒரு நண்பர் இருக்காரு, ஐயா நாம வாடகை வீட்டுல தான் இருக்கேன், ஒரு 10 ஈப்பெட்டி வைக்கட்டா? அவங்க கேட்பாங்க, எங்களுக்கு எதுக்கு என்ன வாடகை தெரியுங்க? வாடகை இல்ல, நான் எடுக்கும்போது 1 கிலோ தேன் தந்துருவேன். அந்த மாதிரி சொல்வேளா? அல்லது உங்களுடைய தோட்டத்துல மேல் நெல்லில் தென்னையை பாருங்க, காய்ப்பு குறைவா. ஆமா சார், டவுன் பர்பஸ், ஒரு கல்ல 2 வாங்க, உங்களுக்கு உற்பத்தியும் அதிகரிக்கும். நாங்க உங்களுக்கு அது ஒரு பாதுகாப்புக்கு உங்களுக்கு ஒரு கிஃப்ட், ஒரு பரிசு மாதிரி கொஞ்சம் தேனும் தரோம். சரிங்க சார், இந்த மாதிரியான ஒரு நிலை இருந்தாலும் கூட தேனீக்களுக்கு சில வேளைகள்ல இயற்கையான உணவுகள் கிடைக்காத நிலையில தேனீக்களை பாதுகாக்கணும், உயிர் வாழ வைக்கணுங்கிறதுக்காக செயற்கை ரீதியா உணவுகள் கூட கொடுப்போம் அப்படிங்கிறாங்களே. ஆமா, அது என்ன கொடுப்பீங்க? இப்ப வந்து தேன் பொழியங்காலம் 3 மாசம். கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவில 3 மாசம் தான் தேன் பொழியங்காலம். பிப்ரவரி 15, மார்ச் 15, ஏப்ரல் 15 அதோட முடிஞ்சிடும். சரி, வெளி மாவட்டத்தில் 6 மாசம். என்ன காரணம்? அது என்னன்னா அந்த ஃபிளவர் தான், பூக்கள். அங்க நிறைய ஈக்கள் தான் இருக்கு, இங்க அந்த பூக்கள் எல்லாம் கிடையாது. சரி, அந்த மாதிரி நிலையில என்ன உணவு கொடுப்பீங்க சார்? அதுக்கு வந்து செயற்கை உணவு. அது வந்து சீனி 1:1 அளவு. 1 கிலோ தண்ணிக்கு 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிலோ சீனியை கரைச்சு ஆற வச்சு அதை கொட்டாங்கச்சி, அதாவது சிரட்டையில வச்சு கொடுக்கணும். குஞ்சரைக்கும் தேனறைக்கும் இடைப்பட்ட இடத்துல வச்சு கொடுக்கணும். சரி, குஞ்சரை அப்படிங்கிறீங்க. தேனீக்கள் வந்து புழுக்களுக்கு எப்படி உணவு கொடுக்கும்? நல்ல கேள்வி சார். என்ன இதுக்கு வந்து பால் காம்பலம் கிடையாது, தலைப்பாகத்துலதான். வேலைக்கார ஈக்களுக்கு தலைப்பாகத்துல இந்த 2 சைடு, இந்த காதுக்கு கீழே அந்த சைடுல தான் ஆங்கிலத்துல ராயல் ஜெல்லின்னு சொல்லுவாங்க, அல்லது தமிழ்ல தேனிப்பால்னு சொல்லுவாங்க. அது ஒரு வேலைக்காரையும் இன்னொரு வேலைக்கார ஈக்க கழுத்து பக்கத்துல போய் தான் அது உறிஞ்சு எடுத்து. அப்ப நீங்க சொல்லுக பிரகாரம் அந்த ராணி தேனிக்கோ அல்லது ஆண் தேனிக்கோ வேலை வாய்ப்புங்கிறது குறைவுதாங்கிறீங்களா? ஆமா, எப்படின்னா எல்லாமே ஆளுங்க வந்து ஹெட்அப் டிபார்ட்மெண்ட், அதாவது முதல்ல இருக்கிறது ராணி, அதுக்கு எல்லாமே ஒரு வேலைக்கார தேனீக்கள் தான். அது அடை கட்டுறது,
அது மாதிரி ஃபேன் பண்றது. வெயில் காலத்துல எல்லாம் சின்ன பெட்டிக்குள்ள 5000 முதல் 8000 வரை ஈக்கள் இருக்கு. அதுக்கு வந்து அங்கெல்லாம் ஏசி இருக்காது. அதனால என்ட்ரன்ஸ் நுழைவு வாசல்ல ஃபேன் பண்ணிட்டே இருக்கும் வெயில் நேரத்துல. அதெல்லாம் வேலைக்காரதை நிக்கிறது. சரிங்க சார். இப்ப நம்ம நிகழ்ச்சியில லட்சக்கணக்கான மக்கள் கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு கூட ஒரு எண்ணம் ஏற்படுது, இந்த நிகழ்ச்சியில நல்ல தேனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னா நம்ம ஒண்ணு குறிப்பெடுத்துக்கலாம் அல்லது உள் வாங்கிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா சொல்லுங்க பாப்போம். சார் நல்ல கேள்விதான் அது. சார் 2 முறையில பண்றேன், டைம் இல்ல சொல்லி சாதாரண முறையை எல்லாருக்குமே பண்ணிக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா செயற்கை முறையை சொல்லுறதுக்கு அப்ப இல்ல, இயற்கை முறையை மட்டும். இயற்கையை மட்டும் தான் சொல்றேன். சொல்லுங்க. செயற்கை நான் சொல்லல, ரசாயனத்தை சொல்லல, இயற்கை. என்னன்னா ஒரு கப்புல, கண்ணாடி கப்புல 1/2 கப்பு தண்ணி வச்சுட்டு அதுல சுத்தமான தண்ணியா இருக்கணும், கலர்ல நல்ல பியூர் தண்ணி வச்சுட்டு சொட்டு சொட்டா விடணும். குமுக்கு மூடக்கூடாது. சொட்டு சொட்டா விடும்போது இந்த தேன் வந்து அடிப்பாகத்துல உருண்டு இருக்கும். ஒரு குமிழ் மாதிரி அப்படி உருண்டு இருக்கும். அது ஈஸியா கலங்காது. சர்வத்து குயிக்கா 2 ஆத்தாத்துல கலங்கிடும். இது அப்படி கலங்காது. அதான் நல்ல தேன். அது மட்டும் இல்ல, தேனை பார்த்தோம்னா தெரியும். அதுக்கு லைட்டா நாக்குல போட்டோன்னே மென்று பார்க்கும்போது அப்படி லைட்டா முனத்தாலே தெரியும். சரிங்க சார். தேனினுடைய மருத்துவ குணங்கள் என்ன சார்? லெகுவான நோயை குணப்படுத்துது அப்படிங்கிற ரீதியில தேன்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்குது சார் அப்படின்னு எதை சொல்றீங்க சார்? அதுல தேன்ல நிறைய பொருட்கள் இருக்கு. அங்கக அமிலங்கள், புரோட்டீன், தாதுப்பூக்கள், அமினோ அமிலங்கள், தாது உப்புகள் எல்லாம் இருக்கு. அதனால கையில லைட் அறுபட்டா கூட தேனை தொட்டு வச்சாலே அந்த அடையாளமே தெரியாது. வானொலியில பேசுறீங்க. ஆமா, சொல்லுங்க, தகவல் உண்மைதானா? அனுபவபூர்வமா அனுபவிச்சதா? ப்ராப்பரா கவர்மெண்ட்லயே நான் 25 வருஷம் வேலை பார்த்தேன். அதெல்லாம் கண்டுதான் எங்களுக்கு ஒரு வெட்டுப்பட்டது அப்படின்னா ரத்தம் கொப்பளிக்குதுன்னா அந்த இடத்துல தேவை நிக்கும். கேரண்டி பண்ணி கொடுக்குறேன். அது தையல் போடவே வேண்டாம். சரி. அது மாதிரி சார், அது லேகியங்கள் தயாரிக்க, பிஸ்கட் தயாரிக்க தேன்ல ஒரு இது இருக்கு சார். சொல்லுங்க. அந்த இதுல அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில அதை வெளியிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். ஆமா, கோயம்புத்தூர்ல மது கூட தயாரிக்கலாம் தேன்ல. அது வேல்யூ விலை கூடன இது. சரிங்க சார். தேன் எப்படி உருவாகுது சார்? நல்ல கேள்வி. நீங்க நல்ல கேள்வி, நல்ல கேள்வி பதில சொல்லுங்க சார். நல்ல கேள்வி தான் கேட்டிருக்குது. எப்படின்னா, ஒரு ஈக்க வேலைக்கார தேனீக்க வயசு 90 நாள். அப்ப 24 நாள் வரை அங்கதான் இருக்கு, கூட்டுல தான் இருக்கேன். அதுக்கு பிறகு 20 நாள் தான் வெளிப்புற வேலைக்கு போகும். அப்போ வந்து மலர்ல போய் உதாரணம் எடுத்துக்கிடுங்க, ஒரு செம்பருத்தி எடுத்துக்கிடுங்க, அதுல அள்ளி வெட்டத்துல போய் உறிஞ்சு குழாய் மூலம் நம்ம என்ன உரி வச்சு இப்படி உரிவோம். அது அப்படி கிடையாது. இந்த அள்ளி வெட்டத்துல உறிஞ்சு குழாய் மூலம் உறிஞ்சிட்டு மேல போய் சூழ் முடிய இருக்கு. அங்க போய் இன்னும் ஏதாவது பொருள் இருக்கான்னு இப்படி பின்னாடி இது பறந்துட்டு காலு மறந்தபடி எடுத்தோம். இன்னும் அடுத்த செடிக்கு போவோம். அப்படி போகும்போது அது அயல்ந்த சேர்க்கை நடக்கும். இனி ஒண்ணு, அந்த தேன் நமக்கு நேரம் அப்படிங்கறது ஒரு அட்டவணைப்படுத்தலுக்கு உட்பட்டதுனால உங்க அலைபேசி ஒண்ணு சொல்லுங்க. ஏன்னா அலைபேசி சொல்லக்கூடிய நிலையில ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா அலைபேசி வாயில உங்களை தொடர்பு கொள்ளும் போது பதில் கொடுக்கலாமா? எப்ப வேணாலும், எந்த நடுராத்திரி ஆனாலும் நான் சொல்லுங்க பாப்போம். அலைபேசி 994 86 85 65 40 9486856540 இல்லையா? அந்த அலைபேசி வாயில தொடர்பு கொள்ளும் போது பதில் கச்சிதமா இருக்கும். ஆமா. இதுவரை தேனில் மதிப்பு கூட்டலும் சந்தை வாய்ப்புகளும் குறித்து அறியாத பல தகவல்களை திறந்த புத்தகமா விளக்கியிருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. எனக்கு இந்த வானொலியில, குமரி எஃப்எம் வானொலியில பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு தந்த அந்த இயக்குனர் மற்றும் அங்கு பணிபுரிகிற எல்லா பணியாளர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை தேனில் மதிப்பு கூட்டலும் சந்தை வாய்ப்புகளும் வேளாண் நேரலை கேட்டீர்கள். நேரலையில் பங்கேற்றவர் ஐரேனிபுரம் இ. மரியதாஸ் அவர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ். சிவசுப்பிரமணிய பிள்ளை. நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் யூசுப் பகதூர் ராமையா.